உலக அரங்கில் ஒரு செயலை முன்னெடுத்து அது எதிர்பாராத விதமாக திரும்பி வந்து தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவது பாகிஸ்தானுக்கு புதிதல்ல. சமீபத்திய இந்த சம்பவமும் அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக மாறியிருக்கின்றது. லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை கடுமையாக விமர்சித்து பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தனது சமூக வலைதளத்தில் ஆவேசமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆனால் அந்த பதிவு வெளியான சில நிமிடத்திலேயே அது நீக்கப்பட்டு விட்டது. இதுவே தற்பொழுது சர்வதேச அளவில் பேசுபொருளாகி உள்ளது. சர்வதேச மேடைகளில் தங்களை அமைதியின் தூதுவர் என காட்டிக்கொள்ளும் பாகிஸ்தான் மறுபுறம் ஆதரவளிப்பதாக அடிக்கடி குற்றச்சாட்டுகளும் உள்ளாகி வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் லெபனான் எல்லை பகுதியில் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழலில் கவாஜா ஆசிப் வெளியிட்ட பதிவு மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஈரான் தொடர்பான பிரச்சினையில் தாங்களே மத்தியஸ்தம் செய்யதாகவும் இனி லெபனான் மீது தாக்குதல் நடைபெறாது எனவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஆனால் இதை இஸ்ரேல் முற்றிலும் மறுத்ததுடன் அந்த அமைதி முயற்சியில் லெபனான் இடம்பெறவில்லை என்றும் தெளிவுபடுத்தியது. அதோடு லெபனான் மீது தாக்குதலும் தொடர்ந்தது. இது பாகிஸ்தானின் கருத்துகளுக்கு சர்வதேச அரங்கில் எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்பதையும் காட்டியது. இந்த சூழலில் ஆத்திரமடைந்த கவாஜா ஆசிப் இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து மனித குலத்திற்கு தீங்கான நாடு எனவும் அதனை உருவாக்கியவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திப்பார்கள் எனவும் பதிவிட்டுள்ளார். இந்த கருத்துக்கள் சர்வதேச அளவில் பெரும் எதிர்ப்பை கிளப்பின. இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாகிஸ்தான் அமைச்சரின் கருத்து மிகவும் பொறுப்பற்றதும் இஸ்ரேலை எதிர்த்து தூண்டுவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கூறும் ஒரு நாட்டின் அமைச்சரிடம் இருந்து இத்தகைய கருத்துக்கள் ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கவாஜா ஆசிப் தனது பதிவை அவசரமாக நீக்கினார். ஒரு நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சரே இவ்வாறு பதிவு வெளியிட்டு பின்னர் நீக்குவது அந்த நாட்டின் ராஜதந்திர நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்குவது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சமூக வலைதளத்திலும் இது குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பதிவு இடும்போது இருந்த தைரியம் அதை நீக்கும் பொழுது ஏன் இல்லை என்ற கேள்வியுடன் நெட்டிசன்கள் நக்கலடித்து வருகின்றனர். அமைதி பேச்சுவார்த்தையில் நடுநிலையாக இருக்க வேண்டிய ஒரு நாடு இவ்வாறு கடுமையான மற்றும் ஒருதலைபட்சமான கருத்துக்களை வெளியிடுவது அதன் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகின்றது. கவாஜா ஆசிப்பின் இந்த நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு சர்வதேச அரங்கில் ஒரு முக்கியமான ராஜதந்திர அவமானமாகவே பார்க்கப்படுகின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.